ஸோ என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, திருத்தணி பக்கத்தில ஒரு சின்ன கிராமம் தான். ஆர்கேபேட்டை புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க தான் நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே. அங்க தான் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன்ஸ 12த் வரைக்கும் நான் அங்க தான் பண்ணேன். 12ஆம் வகுப்புல முதல் மாணவரா தேர்ச்சி பெற்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி திருத்தணியில இருக்கு அந்த காலேஜ். அங்க தான் படிச்சேன். அதுலயும் நான் பிஏலயும் கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் எம்ஏக்கு தான் நான் சென்னைக்கு வந்தேன். எம்ஏ, எம்ஃபில் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வியாசர்பாடியில முடிச்சேன். எம்ஏலயும் கோல்டு மெடலிஸ்ட். பிஹெச்டி மட்டும்தான் லயோலா காலேஜ். ஸோ எனக்கு வந்து அப்பா, அம்மா 2 பேருமே கிடையாது. அப்பா நான் ஸ்கூல் படிக்கும்போது இறந்துட்டாங்க. அம்மா வந்து நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஸோ எங்க அம்மா வந்து பிஏ இங்கிலீஷ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அவங்க சின்னதா பூ வியாபாரம், பழ வியாபாரம் பண்ணி தான் என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க பிஏ வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எஸ்சியோட பையனுக்கு ஹோம் டியூஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்ட் டைம் லெக்சரராக இருந்தேன். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், அதாவது பப்பாசின்னுவாங்கல்ல, அதனுடைய அறிவிப்பாளராக ஒரு 12 ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்கம் வச்சு தான் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸை நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணேன் மேம்.